ஓடி வந்து சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் அம்பிகே. எமக்கு சந்தோஷம் சேர்த்திடுவாய் அம்பிகே. அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பிகே ஸ்ரீ பாலாம்பிகே, அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பிகே
உணர்வுமாகிருப்பவள் ஈசன் முதல் தேவர் போற்றும் கன்னி தெய்வமானவள் உயிருமாகி உடலுமாகி உணர்வுமாகிருப்பவள் ஊக்கம் தந்து சோர்வு நீக்கி வேகம் தன்னை தருபவள் ஆதி அந்தமாகி நின்ற அன்னை பாலைதானவள் ஊக்கம் தந்து சோர்வு நீக்கி வேகம் தன்னை தருபவள் ஆதி அந்தமாகி நின்ற அன்னை பாலைதானவள் என்று அவளை பார்ப்போம் என ஏக்கமுறச் செய்பவள் என்று அவளை பார்ப்போம் என ஏக்கமுறச் செய்பவள் அம்மா 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 என்று அவளை பார்ப்போம் என ஏக்கமுறச் செய்பவள் ஏக்கம் தன்னை தீர்ப்பது போல் எதிரில் வந்து நிற்பவள் என்று அவளை பார்ப்போம் என ஏக்கமுறச் செய்பவள் ஏக்கம் தன்னை தீர்ப்பது போல் எதிரில் வந்து நிற்பவள் ஐயம் தொலைத்த மனதினுள்ளே ஐக்கியமாகி நிற்பவள் ஆதி அந்தமாகி நின்ற அன்னை பாலைதானவள் ஐயம் தொலைத்த மனதினுள்ளே ஐக்கியமாகி நிற்பவள் ஆதி அந்தமாகி நின்ற அன்னை பாலைதானவள் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன்னுடைய செயலே. எங்கனும் வியாபினி என்று சொல்லும் இயல்பென்று இருக்காதி வேதமெல்லாம் சொல்லால் முழக்கியது மிக்க உபகாரமாச் சொல் இறந்தவரும் விண்டு சொன்னவையும் இவை நல்ல உருவான பேரும் தொகுத்த நெறி தானும் இவையே அல்லாமல் இல்லையென நன்றா அறிந்தேன், அறிந்தபடி நின்று சுகம் நான் ஆகாத வண்ணமே இவ்வண்ணமாயினேன் அதுவும் நினது திருள் அல்லவே கல்லாத அறிஞனுக்கு உள்ளே உணர்த்தினை கதிக்கு வகை ஏது புகழா அருகரிய சிற்றமையில் ஆனந்த நர்த்தமிடு கருணாகர கடவுளே. இந்த பாடல் நேர்மாறு. கதிக்கு வகை ஏது புகழாய். இப்பதான் என்ன சொன்னார்? என்ன சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? போன பாட்டெல்லாம் சொன்னார் அகண்ட ஆனந்த சுகவாரி தோற்றுமதை என் சொல்லுகேன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்லுகிறாருன்னா, சாதாரண ஜனங்களை மனசுல வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். இவ்வளவெல்லாம் சொன்னாலும் இது மனசுல பதிய மாட்டேங்குது. எடுத்து இவ்வளவு சொல்லியாச்சு. எத்தனை பேர் சொன்னாங்க, அவங்களும் வேதம் சொல்லிச்சு, பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, குரு எல்லாம் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, எல்லாரும் சொன்னாங்க, புரியவும் செஞ்சுது. ஆனா அது நிக்க மாட்டேங்குது. அப்படின்னா எப்பத்தான் நாங்கெல்லாம் மோட்சம் அடையிறது? இதுதான்ப்பா வழி. நானிய பந்தா வித்தியதேயனாய, வேறு வழி கிடையாது. இதுதான் வழி. திரும்ப திரும்ப இதுல இப்ப இது என்ன நிறம்னா, என்ன நிறம்னு கேட்டா, இது ஒரு நிறம் சொல்றோம்னு வச்சுங்களேன். இது ஒரு வகையான நிறம். எனக்கு இந்த நிறம் சொல்ல தெரியல. என்னது இது? பிரவுனா வச்சு போவேன். பிரவுன் சொல்றோம்னு வச்சுங்களேன். சரி, பிரவுனிஷ் எல்லோ என்னவோ ஒண்ணு சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்படி ஒண்ணு இருக்கு. இது ஒரு நிறம் இருக்கு. நம்ம இல்ல இப்படி இதை வச்சு அது ரொம்ப வேண்டாம், இந்த கதை காம்ப்ளிகேட்டடா இருக்கு, விட்டுருவோம். இது எடுத்து போய் இது என்னன்னா, இது ஏதோ ஒரு குச்சி அப்படின்னு நான் சொல்றேன்னா,
வந்து இது இல்லையே, வேற என்னமோ மாதிரி தெரியுது. இல்ல இல்ல குச்சிதான். அப்ப வேற என்ன பண்றது? தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன வழின்னா, காதை வச்சு பார்க்க முடியுமா, மூக்கை வச்சு பார்க்க முடியுமா? திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? கண்ணைத்தான் யூஸ் பண்ணணும். கண்ணை தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணாலும் அது தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி மோட்சத்துக்கு வேற வழி கிடையாது. பெரியவங்க சொன்னதை கடைபிடிக்கத்தான். அதனால என்ன, ஒரு 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 சாதாரண ஒரு மனிதனுடைய நிலையில தன்னை வைத்துக் கொண்டு ஆன்மீக துறையில ஈடுபட்டு சாதாரண அந்த கருத்துக்களை எல்லாம் புரிஞ்சும் கூட அதுல நிலைச்சிருக்க முடியாதவனுடைய ஒரு